ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்யூஸ் மேக்ஸ். இது நம்ம பார்க்க செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுத உள்ள தேர்வர்களுக்கு 2019 நடந்த டிஎன் டெட் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரு மேக்ஸு கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். இதில் நான் ஒரு 10 கணக்கு போடுறேன் சார். 10 கணக்கு போடுறேன், மொத்தம் 30 கணக்கு. பட் இதில் இன்னும் 31 கணக்கு வருது. நமக்கு பார்க்கலாம், செக் பண்ணலாம். ரைட்டுங்களா? 30 கணக்கு தான் கொடுக்கணும், 31 இருக்குது. இந்த 10 கணக்கை 10 நிமிஷத்தில் போட முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நம்ம பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் லெஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா 10 நிமிஷத்தில் போட முடியுதா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த 10 கணக்கை நான் எவ்வளோ நேரத்தில் போடுறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே கேள்வியை தனியாக ஒரு ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் எழுதுகிறவங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அதை நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன ஆன்சரு, எப்படி போடுறதுன்றது நிறைய வீடியோஸ் இருக்கும். மற்ற சேனல்ஸும் நிறைய போட்டிருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி அதுக்கு ஆன்சர்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இருக்கட்டும், பரவாயில்லை. ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எத்தனையோ வீடியோ பார்த்துட்டேன். இந்த வீடியோவில் 2019 டெட்டு பேப்பர் 2 சால்வ் பண்ண இது நான் 10 பார்த்துட்டேன். எத்தனைனா பாரு, நான் வேணான்னு சொல்லலை. திரும்பவும் அந்த 30 கேள்வியையும் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா கையில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சரை டிக்கெட் இது கிடையாது, கணக்காக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து உங்களால் 30 நிமிஷத்தில் அது முடியுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 30 நிமிஷம் ஆகலை, எனக்கு 45 மினிட்ஸ் ஆகுது, இல்லை 1 ஹவர் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மேக்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா படிக்கணும். எப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறதுன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர் இல் சார்பு f of x is equal to 1 minus modulus x என வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகம் என்ன? Let f, the function r to r, be defined by f of x is equal to 1 minus modulus x, then the range of f is அப்படின்ட்டு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆன்சர் இந்த பக்கம் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி க்ளோஸ் இன்டர்வல் 1. இதுக்கு ஆன்சர் D இஸ் தான் ஆன்சர். ரைட்டுங்களா? அது எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸு. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு போடுறேன். அப்போ போட்டால் 1 மைனஸ் மாடுலஸ்குள்ளார எதை போட்டாலும், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை போட்டாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? மாடுலஸ் என்பது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 1 போட்டோம்னா இங்கே 1, அப்போ 1 மைனஸ் 1 0. இப்போ இதே எஃப் ஆஃப் 2 போட்டோம்னா 1 மைனஸ் மாடுலஸ் 2 நத்திங் பட் 2, அப்போ 1 மைனஸ் 2ன்னும் போது மைனஸ் 1. அடுத்தது ஒருவேளை எஃப் ஆஃப் 8 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 1 மைனஸ் மாடுலஸ் 8னா நத்திங் பட் 8, 1 மைனஸ் 8 மைனஸ் 7. ரைட்டுங்களா? இப்போ இதே எஃப் ஆஃப் மைனஸ் 0.2 நான் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 0.2 that is equal to 1 minus this is nothing but positive 0.2. 1ல் 0.2 போச்சுன்னா 0.8. அடுத்தது எஃப் ஆஃப் 0 போடலாமா? ஏன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் போட்டாலும் நெகட்டிவ் போட்டாலும் இந்த மாடுலஸ் என்பது என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். அப்போ 1 மைனஸ் 1 விட பெருசாக இருக்கிற நம்பர்லாம் போனால் இந்த இடம் வேல்யூஸ் நெகட்டிவில் வரும். ரைட்டுங்களா? 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும். ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 0ன்னு வரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் 0ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது முன்னாடியே போட்டுருக்கணும், பரவாயில்ல, இங்கே போடலாம். 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 0 தட் இஸ் 1 மைனஸ் திஸ் இஸ் நத்திங் பட் 0. 1ல் 0 போச்சுன்னா 1, அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படின்றது 1. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் லைன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் லைன் இந்த இடத்துல 0 1 2 போயிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. இந்த பக்கம் -1, இந்த பக்கம் -2, அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் பாருங்கள், 0 வந்திருக்கு, அடுத்தது 1ன்னு வந்திருக்கு, இந்த இடத்துல 1ன்னு வந்திருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 0.08, அதாவது 1க்கு முன்னாடி 0.08. அப்புறமா நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன வந்துச்சு, -1 வந்துச்சு, அடுத்தது -7 வருது, அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இந்த 8 9 10ன்னு போடுவேன், நம்பர் ஏறிட்டே போகும். அப்போ இது பாட்டுன்னு என்னவாக இருக்கும், நெகட்டிவ் போயிட்டே இருக்கும். நெகட்டிவ்னும் போது மைனஸ் இன்ஃபினிட்டி,
இன்ஃபினிட்டினும் போது வரையறுக்கப்படாதது, அதாவது மீன்ஸ் என்ன சொல்லலாம், எண்ட்லெஸ், அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸோட வேல்யூ மோர் தேன் கிரேட்டர் தேன் 1ன்னு போட போட அந்த நெகட்டிவ் வேல்யூ அப்படியே போயிட்டே இருக்கும். -1 -2 -3 அப்படியே எது வரைக்கும் போகலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். நம்பர் லைனில் இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இந்த பக்கம் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னு வந்தால் இன்டர்வல் என்னவாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ 0 1 2 அப்படியே போட்டுட்டே வந்தோம்னா இந்த பக்கம் நெகட்டிவ் போயிட்டே இருக்குது. பட்டு 0ன்னு போடுறச்ச 1ஓட முடிஞ்சிருது, அதுக்கு மேலே 1த்துக்கு மேலே வரலை. அப்போ தேர்ஃபோர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல், இன்ஃபினிட்டின்னு வந்தாலே ஓப்பன் இன்டர்வல், 1ஓட முடிஞ்சிருது அப்படின்னும் போது க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக போட்டால் தான் இந்த கணக்குக்கு ஆன்சர் எடுக்க முடியும். இந்த மாதிரி ரேஞ்சு கொடுக்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறாங்க, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, R2R ரியல் நம்பர்ஸ். அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் எந்த நம்பர் கொடுக்குறாங்க அதை தான் நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதுக்கு என்ன வேல்யூஸ் வருது, அப்போ அதை வந்து ஒரு ரேஞ்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுடா, ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணு, எதுலேருந்து போகுது, எதுலேருந்து ஆரம்பிக்குது, எதுலேருந்து முடியுது, இல்லை முடியலையா, அந்த தொடர் வந்து முடியலையா அப்படின்ற மாதிரி அதை அவன் வந்து மெதுவாக கேட்காம ரேஞ்சாக கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ரேஞ்சு இந்த இன் பிட்வீன் தீஸ் அப்படின்ற மாதிரி க்ளோஸ்டு ஓப்பன், வெதர் இட் இஸ் க்ளோஸ்டு, வெதர் போத் க்ளோஸ்டு, வெதர் போத் ஓப்பன், ஒரு சைடு ஓப்பன் ஒரு சைடு க்ளோஸ்டு, இல்லைனா ஒரு சைடு க்ளோஸ்டு ஒரு சைடு ஓப்பன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்தா தான் சொல்ல முடியும், எத்த உடனே சொல்லிட முடியாது. ரைட்டுங்களா? வாட் எவர் இட் இஸ். இப்போ நீங்கள் இந்த கேள்வியை படிக்கிறீங்க, இந்த கேள்வி படிக்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இதை நம்ம 2-3 தடவை போட்டு பார்த்தாச்சு. அவங்க என்னது ஃபங்க்ஷன் ஆர்லேருந்து ஆர் போகுது, அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 1 மைனஸ் மாட்லஸ் எக்ஸு அப்படின்னா அதோட ரேஞ்ச் என்னன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி 1 க்ளோஸ்டு இன்டர்வல், இந்த பக்கம் ஓப்பன் இந்த பக்கம் க்ளோஸ்டு, அவ்வளோதான் சார். ரைட்டுங்களா? ஓகே. ஒரு சில கணக்குகள் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு அதெல்லாம் மாற்ற முடியாது. இந்த f(x) = 1 மைனஸ் மாட்லஸ் எக்ஸ்னா இதோட ரேஞ்சு ஃபங்க்ஷன் வந்து ஆராக இருந்துச்சுன்னா R2 ஆராக இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி 1 க்ளோஸ்டு இன்டர்வல், இது வந்து இந்த பக்கம் ஓப்பன் ரைட்டில் வந்து க்ளோஸ்டு, இதுதான் இதுக்கு ரிசல்ட்டு. ஸோ இதை ஒவ்வொரு டைமும் நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா போட்டு இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இது ஆல்ரெடி நோன், நம்ம 2019 டெட் பேப்பர் 2ல் பார்த்துட்டோம், இதுக்கு இதுதான் ஆன்சர்னு மைண்டில் ஆணி வச்சு மாட்டி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது 6 + 66 + XXX என்னும் தொடரில் முதல் n உறுப்புகளின் கூடுதல். சார் இதுக்கு வந்து 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது சார். 10th டெக்ஸ்ட் புக்கில் ஃபைண்ட் த சம் டு nth டேர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ் 5 + 55 + 555 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? The series neither arithmetic nor geometric series, so it can be split into 2 series and then find the sum. அதாவது இது வந்து கூட்டு தொடர் வரிசையும் இல்லை, பெருக்கு தொடர் வரிசையும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவரை பிரித்து கணக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? பிரித்து கணக்கு போடணும் அப்படின்னு. கணக்காக போட்டால் லேட் ஆகும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ரிசல்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 55 ஒரே நம்பரு, ஒத்தப்படை, ரெட்டப்படை, முப்படை அப்படியே போயிட்டே இருக்குது அப் டு n டைம்ஸு. அப்படின்னா இந்த 5 என்பது 50ன்னு மாறிடும், கீழே கண்டிப்பாக 81 வரணும், 10n வரணும், -1. இப்போ இந்த 5ன்னு போட்டு என்னன்னு போட்டுக்கணும், 81ஓட ஸ்கொயர் எடுத்தோம்னா 9. திஸ் இஸ் த உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஷார்ட்கட்டு ட்ரிக்கு. எப்படி ஷார்ட்கட்டு ட்ரிக்கு? இத்தனை ஸ்டெப்பை வாயில் முழுங்கிட்டேன், அப்போது இந்த சீரியஸ் இப்படி கொடுத்துருக்கான்னா ஷார்ட்கட்டு ட்ரிக் என்னது? 5னா 50, கீழே 81, 10^n - 1 கண்டிப்பாக வந்துடணும். இந்த இடத்துல 5 அப்படின்போது 5 × n, 81 ரூட் எடுத்தால் 9. எல்லா கணக்குக்கும் இந்த 81 9 கீழே வரும். ரைட்டா? ஓகே. இல்லை ஏதோ ப்ராக்ரஸ் செக்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒன்று. அப்போது இந்த இடத்துல 6 + 66 ப்ளஸ் 666 அப் டு n அப்படின்னு, அதாவது அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னும்போது என்ன சொன்னேன்? 6ன்னா 60, கீழே
81 அடுக்கு இந்த பக்கத்தில் 10 அடுக்கு n. சார் பெண்ணு நிப்பு போயிடுச்சு சார், என்ன ஆக போகுதுன்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் போடலாம். 10 அடுக்கு n -1 ரைட்டுங்களா. அடுத்தது கண்டிப்பாக என்ன இருக்கணும்னு சொன்னேன், மைனஸு 6னா 6 பக்கத்தில் ஒரு எண்ணை போட்டுக்கோ, 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 9. இது எங்கன்னா ஆன்சரில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, தேர்ட்னா வராது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி வச்சுக்கிறான், ஏதோ கணக்கில் ட்விஸ்ட் வச்சுக்கிறான், இந்த ஆன்சர் வரலையே அப்படின்னும் போது வேறு என்ன பண்ணலாம். 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 3 60, இது 27 3 ரைட்டுங்களா. 20 3 60, 27 3 அதானே, 20 3 27 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 × 10ன்னு வச்சுக்கலாம், இதை பார்த்தீங்கன்னா 3 × 9ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2/3, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 × 3, இந்த இடத்துலையும் 3 × 3. அப்போது 2/3 2/3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இதையும் அடிச்சிடலாமா சார், இங்கே கூட அடிச்சிடலாம், இந்த 3 அடிச்சிடலாம், 2 3 6 3 3 9. அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா 2/3 n கிடைக்கும். அப்போது இங்கே ஒரு 2/3, இதில் ஒரு 2/3 வெளியே எடுத்துட்டால் உள்ளார 10 × 10⁻n - 1 / கீழே 9 மைனஸ் இந்த இடத்துல ஜஸ்ட் n. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, பியில் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் பி. ரைட்டுங்களா. ஷார்ட்கட்டு ட்ரிக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே டைரெக்டாக அந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய அப்ளை பண்ணுறது ஆன்சர் இல்லை, அதை சுருக்கிறான், உள்ளார ஆப்பு விதவிதமாக சீவி வச்சுக்கிறான். டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதோட நிறுத்திடுவாங்க. ஆன்சரு எங்கே சார், இது காணும், இப்போ வந்துச்சு, ஆன்சரு இதோட நிறுத்திடுவாங்க. இப்போ நம்மளுக்கு 3 33 333 வரைக்கும் பார்த்தீங்களா, இஸ் த சீரியஸ் ப்ராக்ரஸ் செக்கில் இதோ இருக்குது பார்த்தீங்களா. இதில் 3 33 333, இதுக்கு என்ன வரணும், 3னா 30 × 10⁻n -1 கீழே 81, 3னா 3n கீழே 81னா 9. அவ்வளோதான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டை உலகன்னு முதல் குரல் மனப்பாடமாக சொல்கிற மாதிரி இப்படி ஒரு சீரியஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா ஷார்ட்கட்டு, நம்ம பாஷையில் ஷார்ட்கட்டு இப்படி தான். ரைட்டுங்களா. ஓகே. அப்போ இந்த கணக்கை இதோட ஆன்சர் நிறுத்திக்கலை, இதை இன்னும் சுருக்கி ஆன்சராக அவன் கொடுக்குறான். அப்போ அவ்வளோ தூரம் நம்ம போடணும். ஓகேவா. அடுத்தது, ஒரு பழ வியாபாரி 150 வீதம் 8 திராட்சை பெட்டிகளை வாங்குகிறார். அதில் ஒரு பெட்டியில் உள்ள பழங்கள் கெட்டுவிட்டன. மீதமுள்ள பழப்பெட்டிகளை 190 வீதம் விற்றுவிடுகிறார் எனில் அவர் அடையும் லாபத்தை அல்லது நஷ்டத்தை சதவீதத்தில் கூறுக. ரைட்டுங்களா. இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கணக்கு போடணும். ஏன் கணக்கு போடணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 10.83 10.83 9.83 9.83 4 ஆன்சரில் 2 நம்பர் ஒரே மாதிரியாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நஷ்டம் லாபம் லாபம் நஷ்டம். அப்போ கணக்கு போடும்போது உனக்கு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை பார்த்தோன்னே 10.83% 10.83 நம்பர் தான் உனக்கு டக்குன்னு பார்க்க தோணும். இருக்குடா, அப்போ இதாண்டா ஆன்சர்னு ஆச்சுன்னா தப்பு. ஏன்னா இது லாபம் வரும். ரைட்டுங்களா. அவருக்கு ஆன்சர் வந்து லாபம் வரும். அப்போ பி இஸ் த ஆன்சர். அது நமக்கும் தெரியாத சில செய்யக்கூடிய தவறுகள். ரைட்டுங்களா. அப்போ கணக்கு போடணும். இங்கே போடலாமா, இங்கே இடம் வச்சுருக்கேன். அப்போ இங்கே போடுறப்ப ஃபஸ்ட்டு என்ன வாங்குறாருன்னா 8 பெட்டி வாங்குறாரு. ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. அப்போ 8 120 1200 ரூபாய்க்கு பழப்பெட்டியை வாங்குறாரு. அதில் ஒரு பெட்டி போயிடுது, அதில் ஒரு பெட்டி போயிடுது. அப்போ எவ்வளோ வரும், 7. ரைட்டுங்களா. 7 எவ்வளோக்கு விற்கிறாரு, 190 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு பெட்டியில் இருக்கிற பழம் அழுகி போயிடுது. அப்போ மிச்சம் இருக்கிறது 7 தான். அந்த 7 லாபம் வரணுன்றதுக்காக 190ன்னு விற்கிறாரு. அப்போ பெருக்கணும்னா 7 9 133 1330.
அப்போது வாங்கந்து 1200, விற்றது 1330. அதை வாங்கதை விட அதிகமாக விற்றுக்கிறாரு. எவ்வளோ விற்றுக்கிறாரு? எக்ஸ்ட்ராவாக 130 ரூபா விற்றுருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பாக லாபம். ரைட்டுங்களா? அப்போ பர்சன்டேஜ் போடுறச்ச போட்ட அசல் 1200, அவருக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 130, பர்சன்டேஜ் அப்படின் போது இன்ட் 100. இந்த 00 இந்த 00 அடிச்சிடலாம். 130/12, 12 விட அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 10ஆக தான் இருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ 10 பாயிண்ட் இதை வகுத்து பார்த்தீங்கன்னா 10.83 ப்ளஸ்ன்னு சொல்கிறதால லாபம். அப்போ பி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது, ஒரு கடிகாரத்தில் தற்பொழுது நேரம் மாலை 3 மணி எனில் 1 மணி 5 நிமிடங்களுக்கு பிறகு நிமிடமுள்ளும் மணிமுள்ளிற்கும் இடையே உள்ள கோணம். இங்கே சென்டராக ஒரு புள்ளி வச்சுக்கோ. இங்கே 12, இங்கே 3, இங்கே 6, இங்கே 9, 1, 2, 4, 5, 7, 8, 10, 11. 3 மணி இங்கே இருந்தது. 3 மணிக்கு அப்புறமா 1 மணி 5 நிமிடங்களுக்கு, 3லேருந்து 1 ஹவர் தள்ளி வரணும்னா இங்கே 4ல் வந்துடும். 5 நிமிடம் அப்படின்னும் போது பெரிய முள்ளி இங்கே இருக்கும். அப்படின்னு இருந்துச்சுன்னா நிமிட முள்ளிற்கும் இவருக்கும் மணி முள்ளிற்கும் இவருக்கும் இடையிலுள்ள கோணம் எவ்வளவு? கணக்கு போடணும்னு அவசியமே இல்லை. இந்த கணக்கு கரெக்டாக நீங்கள் அந்த வட்டத்தை போட்டு கரெக்டாக சிமெட்ரிக்கெலாம் 12, 6ன்னு கரெக்டாக நேராக போட்டு 12 இங்கே போட்டு 6 இங்கே போட்டு 1 இங்கே போட்டு அப்படி போட்டுனா கணக்கு வராது. கரெக்டாக கடிகார முள் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட 90. அப்போ கிட்டத்தட்ட 90ன்னும் போது எக்ஸாக்டாக 90 இருக்காது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பெரிய முள் 5 நிமிஷம் நகருது அப்படின்னும் போது இந்த சின்ன முள் ஸ்லைட்டாக கொஞ்சம் மாறி இருக்கும், இடம் மாறி இருக்கும். ரைட்டா? அப்போ மாறுது. நம்ம எப்போ 90 வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 12, இங்கே 3 அப்படி இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக 3 மணி அப்படின்னும் போது தான் 90 டிகிரி. பட் இந்த முள் இப்படி நவுறுது, 4க்கு மாறுது, இதுக்கு 5க்கு வருதுன்னும் போது கொஞ்சம் 4லேருந்து சின்ன முள் கொஞ்சம் நவுந்துட்டு இருப்பார். அப்போ எக்ஸாக்டாக 90ன்னு சொல்ல முடியாது. பட்டு மோர் ஆர் லெஸ் நேரர் டு 90. அப்படி பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். கணக்கு போடணுன்னு அவசியமே இல்லை. இந்த படம் போட்டு பாகங்களை குறி அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்தாலே இதை சொல்லிடலாம். சரி, கணக்காக எப்படி போடுறது? இப்போது ஒரு கடிகாரத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு வட்டம் மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு வட்டத்தில் மொத்த டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12, சாரி 360. 360ல் எத்தனை இன்டர்வல் வருது? அதாவது 1, 2, அதாவது என்ன பார்க்கணும்? இந்த பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12, 5ன்னு வரும். அப்போது 360ல் 12 கழிச்சிட்டிங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அதாவது ஒரு 12லேருந்து 1 வரத்துக்கு 30 டிகிரி. அப்போ அதே மாதிரி இந்த பெரிய முள் 1ல் இருக்குது, சின்ன முள் 4ல் இருக்குது. அப்போ இன்டர்வல் பார்த்திங்கன்னா ஒரு 5, இந்த இடத்துல ஒரு 5, இந்த இடத்துல ஒரு 5. அப்போ 3, 5 இன்டர்வல் வருது. அப்போ இன்ட்டு 3, அப்போ 3, 30, 90 டிகிரி. அடுத்தது இந்த பெரிய முள் கரெக்டாக இங்கே இருக்கும்போது அந்த நிமிஷ முள் இங்கே 12லேருந்து 1க்கு வருது. 5 நிமிஷம் இன்டர்வல், 5 நிமிஷத்துக்கு ட்ராவல் பண்ணிடுது. அப்போது இந்த நிமிட முள் மூவ் ஆகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிக்கு ஒரு நிமிஷத்துக்கு அந்த நிமிட முள் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 டிகிரி. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 12லேருந்து 1 5 நிமிஷத்துக்கு இங்கே இருக்கிற பெரிய முள் மூவ் ஆகி இங்கே வரத்துக்கு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2, அப்போ 5 நிமிஷத்துக்கு பெருக்குனிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கால் 1/4. ரைட்டுங்களா? ஐக்கால் 1/4. அப்போ எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1.25. சார் தப்பாக சொல்கிறேன் சார், 0.5 தான் வரும். ரைட்டுங்களா? 0.5 ஒரு நிமிஷத்துக்கு. தவறாக சொல்லிட்டேன், 2.5 கிடையாது.
இந்த மினிட் 1 மினிட்டுக்கு எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி. அப்போது 12லேருந்து 1 வரதுக்குன்னா 5 நிமிஷம். அப்போ I5 25 2.5. இப்போ ஆல்ரெடி ஒரு 90 டிகிரி, இது ஒரு 2.5 2.5 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா 92.5 டிகிரி. ரைட்டுங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் சி. அடுத்தது 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரின் மதிப்பு யாது? இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பெருக்கினால் -2 கூட்டினா -3 வாய்ப்பே இல்லை, வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கணக்கை வேறு மாதிரி போடணும். ஆக்சுவலாக ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு -1 பெருக்கினால் -2 கூட்டினா -3 வரணுமா? பெருக்கினா 2னா ஓரன் 2 தான். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மைனஸ் போடணும். இங்கே போட்டிங்கன்னா 2ல் 1 போச்சுன்னா 1, ஒருவேளை எங்கே போட்டினா 1 2 போச்சுன்னா -1, ஆனால் கூட்டினா -3 வருது. அப்போ இந்த ஃபேக்டரைசேஷன் பிரிக்கிறது பெருக்குனா கூட்டினான்றது இந்த கணக்குக்கு செட் ஆகாது. அப்போ கணக்காக போடணும். இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ், இதுக்கு வந்து ரூட்ஸ் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அப்போ தேர்ஃபோர் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b பை a. மைனஸ் ஆஃப் bன்றது செகண்ட் டைம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, அப்போ -3 டிவைட் பை aன்றது 2. அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா, அதுக்கு என்ன ஃபார்முலான்னா c பை a. c எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா -1 பை a எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, அப்போ -1/2. கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இதை எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதில் பெருக்கிறப்ப ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கும். அந்த 2 ஆல்ஃபா பீட்டா கூட ஒரு -2 ஆல்ஃபா கேன்சல் ஆகிட்டா மிச்சம் இவர் நிற்பார். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் போது 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்றது -1/2. 2 அடிச்சிடலாம். அப்போது 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1, 4 1 4, 4 ஒரு 9 13, 13/4. டி இஸ் த ஆன்சர். அடுத்தது மதிப்பு காண்க. இந்த கணக்கு கொஞ்சம் ஷேட் அடிக்குது, என்னன்னு புரியல, உங்களுக்கு தெரியாது ரைட்டுங்களா? கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியும். என்ன பார்த்தீங்கன்னா மேலே sin 90 மைனஸ் தீட்டா, மேலே sin 90 மைனஸ் தீட்டா, sin 90 மைனஸ் தீட்டா, கீழே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் sin தீட்டா. அடுத்தது ப்ளஸ் மேலே காஸ் தீட்டா, கீழே 1 மைனஸ் காஸ் 90 மைனஸ் தீட்டா. நல்ல வேலை இந்த இடத்துல 90 மைனஸ்னு கொடுத்துருக்கோம். வேறு எதனா கொடுத்துருந்தானோ கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல் சில்வர் டீ கப்ஸு +2 படிச்சிருந்தா அது தெரியும், +1 +2ல் படிச்சிருக்கலாம். 90 மைனஸ் அப்படின்னாலே எப்போ 90 ப்ளஸ்ஸு ஆர் 90 மைனஸ்னாலே சைனு காசு ஆகும், காசு சைன் ஆகும், டேனு காட் ஆகும், காட்டு டேன் ஆகும், கொசிகன் சீக்கண்ட் ஆகும், சீக்கண்ட் கொசிகண்ட் ஆகும், எப்படி வேணாலும் ஆகும் ரைட்டுங்களா? அப்போ sin 90 மைனஸ் தீட்டா அப்படின்றது சைன் ஃபஸ்ட்டு காசுன்னு மாறிடும், காஸ் தீட்டா. ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 90 மைனஸ் காஸ் 90 மைனஸ் அப்படின்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆகும், பட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ டிவைடட் பை இந்த இடத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் sin தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 90 மைனஸ் தீட்டா, காசு சைன் ஆகும் தீட்டா, அவ்வளோதான். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை இவர் எங்கேத்துமே பெருக்கு, இவர் எங்கேத்துமே பெருக்கு. அப்போது காஸ் இன்ட்டு 1 காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அடுத்தது ப்ளஸ்ஸு இது எங்கே பெருக்குன்னா 1 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இவரையும் அடிச்சிடலாம். கீழே இவர் a ப்ளஸ் பி, இது a மைனஸ் பி. அப்போ therefore a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. கையெழுத்து புரியலன்னு சொல்லாதீங்க, அந்த பேனா இந்த எழுதுகிற பேனா மொன தேஞ்சு போச்சு, கடைசி நிப்பு வர வரைக்கும் தான் கணக்கு போட முடியும்னு நினைக்கிறேன். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, திஸ் இஸ் நத்திங் பட் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல காஸ் தீட்டா, இந்த காஸ் தீட்டா, அப்போ 2 காஸ் தீட்டா டிவைடட் பை கீழே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதில் ஒரு காஸ் தீட்டா, இதில் ஒரு அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பை காஸ் தீட்டான்னு இருக்கும்.
2 1 by cos theta is nothing but மேலே போச்சுன்னா 2 secant theta. So the answer is A. ரைட்டா? அடுத்தது ராகுல் என்பவர் 5 சென்டிமீட்டர் ஆரமும் ஆரத்தை போன்று √3 மடங்கு உயரமும் கொண்ட 45 கூம்பு வடிவ பேனா கூடைகளை ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள அட்டை பலகையை கொண்டு தயாரிக்கிறார். அதே அளவு அட்டை பலகையை கொண்டு 2 சென்டிமீட்டர் ஆரமும் 6 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட வட்ட அடிப்பாகத்துடன் கூடிய உருளை வடிவ கூடைகள் எத்தனை அவரால் தயாரிக்க இயலும்? ஷேப் கன்வர்ஷன், அதாவது ஒரு கூம்பு வடிவுள்ள பேனாவை என்னவா மாற்றிடுறாராம், அட்டையாக மாற்றிடுறான், அட்டை பலகையாக மாற்றிடுறான், உருளை வடிவ அட்டை கூடையாக மாற்றிடுறான். அப்போ ஷேப் கன்வர்ஷன்னா டிஎன்பிஎஸ்சியில் நான் என்ன சொல்லுவேன்னா வால்யூம் ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டுங்களா? இந்த இடத்துல நல்லா பாருங்கள், அட்டை ஷேப்பை தான் மாற்றுறாங்க. இந்த இடத்துல கொட்டுறதோ உருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. ரைட்டுங்களா? ஷேப் கன்வர்ஷன் தான். பட்டு மண்ணை கொட்டலை, மண்ணை வாரி கொட்டலை, ஒரு இதுவை உருக்கலை, தண்ணியை ஊற்றலை, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அட்டை வடிவில் இருக்கிற ஸ்டாண்டு, பேனா வைக்கிற ஸ்டாண்டு, அதை வேறு மாதிரி பண்ணுறாரு, உருளை வடிவ கூடையாக மாற்றிடுறாரு. ரைட்டுங்களா? அப்போது இந்த இடத்துல என்னென்னா பரப்பு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் படம் போட்டுக்கலாமா? படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். போட்டுருக்கணும், போடலை. இப்போது இந்த இடத்துல கூம்போட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, ஆரத்தை போன்று √3 மடங்கு, அதாவது h என்பது ஆரத்தை போல 5 போல, √3 மடங்குனா இன்ட்டு 5√3. இந்த இது எத்தனை இருக்குது இவர்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேனா வைக்கிற ஸ்டாண்டு 45 அட்டை இருக்குது. இதை அவர் என்னவோ பண்ணுறாராம், ஒரு குறிப்பிட்ட அளவில் அட்டை பலகை கொண்டு தருகிறார். அதே அளவு அட்டை பலகை கொண்டு 2 சென்டிமீட்டர் ஆரமும் 2 சென்டிமீட்டர் ஆரமும் h வந்து 6 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட வட்ட வடிவ அடிப்பாகத்துடன் கூடிய உருளை வடிவ கூடைகள் செய்கிறாரு. ஆக்சுவலாக இந்த படத்தை கொஞ்சம் நம்ம இப்படி போட்டுருக்கணும், இப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? பேனாவை இப்படி வைக்கிற பேனா இதை வந்து என்னவா பண்ணிடுறாரு, இப்படி வச்சா கொஞ்சம் தான் வைக்கிற மாதிரி இருக்குது, இதை ஷேப்பை மாற்றி இப்படி மாற்றோம்னா நிறைய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேப்பை இப்படி மாற்றிக்கிறாரு. ரைட்டுங்களா? ஓகே. அப்போது இந்த இடத்துல எதையுமே அவன் பண்ணலை, உருக்கலை, தண்ணி ஊற்றலை. அப்போது வால்யூம் இந்த இடத்துல வராது, பரப்பு தான். இதோட பரப்புக்கு ஈக்குவலாக மாறுகிறது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப இந்த கூம்போட பரப்பு, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πRL. ஆர் ரேடியஸு, எல் கண்டுபிடிக்கணும். எல் என்பது சாய் உயரம். அப்போ இது கூம்பில் இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோணம் பித்தாகரஸ் தியரம் வச்சு போடணும். அப்படி போட்டிங்கன்னா எல் செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் என்பது 2 பக்கங்களின் 5 ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு பக்கம் 5√3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் 25, √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, 3 25 75. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 75 100. இப்போ 100க்கு ரூட் எடுத்தால் 10. அப்போ எல் என்பது 10. ரைட்டுங்களா? அப்போ தேர்ஃபோர் கூம்பினுடைய பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா πRL. இது என்னவா மாறுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளையாக மாறுகிறதாம். ரைட்டுங்களா? உருளை. இந்த ஒரு கூம்பா இல்லை, மொத்தம் எத்தனை இருக்குது இவர்கிட்ட? 45. இது வந்து ஒரு கூம்பு வடிவ பேனா கூடையோட பரப்பு. ஆனால் அவர் இருக்கிறது 45. அப்போ 45 அப்படின்னும்போது 22/7. ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 45 போட்டுக்கணும். ஏன்னா இது ஒரு தடவை இருக்கிறது மொத்தம் 45 இன்ட்டு 45. இதில் எத்தனை உருளை வடிவ கூடையே செய்ய முடியும். அப்போ இதோட வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும், இதோட பரப்பு அட்டைப்பரப்பை கண்டுபிடிக்கணும். அப்படி அட்டைப்பரப்பை கண்டுபிடிக்கிறப்ப இந்த சுத்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா
2πRh. அப்புறமா கீழே என்ன இருக்குன்னா ஒரு வட்ட வடிவ பாகத்துடன் சொல்லிட்டான், வட்ட அடி பாகத்துடன் சொல்லியிருக்கான். அப்போ கீழேயும் நம்ம மூடினா தானே பேனா எங்கன்னா வைக்க முடியும், இல்லைன்னா கீழே விழுந்துடும் இல்லையா. இப்போ ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும், ஒரு பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ கீழே இருக்கிறது வட்டமாக இருக்கும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா πr². πr வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 2h ப்ளஸ் இந்த இடத்துல ஜஸ்ட்டு 6. இப்போ பையோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே கூட இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2h 2 இன்ட்டு h எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.5 ப்ளஸ் ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. 22/7 22/7 அடிச்சிடலாம். ஓர் 2 இது I2ன்னு அடிச்சிடலாம். 2 இன்ட்டு 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13. 13 ஒரு 2ம் 15. ஒரு 15 இந்த இடத்துல 3 15 அடிச்சிடலாம். அப்போ therefore என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5 25 25 3 75. ஸோ த ஆன்சர் இஸ் பி. ரைட்டுங்களா. அப்போது 45 கூம்பு வடிவ அட்டையை கூம்பு வடிவம் கொண்ட பேனா கூடைய உருளையாக மாற்றுறோம்னா r = 2 சென்டிமீட்டர் ஆரமும் 6 சென்டிமீட்டர் உயரமாக இருக்கிற ஒரு உருளை வடிவ அட்டை கூட செய்யணும்னா எத்தனை செய்யலாம்னா 75 செய்யலாம். ரைட்டுங்களா. ஓகே, அடுத்தது ஒரு பையில் 5 சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன. அப்பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு எனில் அப்பையில் உள்ள நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை. அதாவது இந்த இடத்துல ரெட்டு அப்புறமா ப்ளூ. ரைட்டுங்களா. அதிலே நல்லாவே தெரியுது. ஒரு பையில் 5 சிவப்பு இருக்கான், நீல நிற பந்துகள் ஏதோ இருக்கு. பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்வு இதை எடுக்கணும்னா சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான சிவப்பு நிற பந்தை எத்தனை எடுக்கலாம்? 5 எடுக்கலாம். அப்போ இந்த 5 மாதிரி எத்தனை மடங்கா? 3 மடங்கா. அப்போ 3×5 15. அப்போது நீல நிற பந்துக்களின் எண்ணிக்கை 15. டி இஸ் த ஆன்சர். இது ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் லாஜிக். ரைட்டுங்களா. ரெட்டாக எடுத்தோம்னா 5 எடுக்கலாம். ப்ளூ என்ன சொல்கிறாங்க, இதை எடுக்கிற மாதிரி 3 எடுக்கலான்றான்னு சொல்கிறான். 3 தடவை. அப்போ 3 மடங்குனா 3×5 5 தடவை ப்ளூ இதுவை நம்ம எடுக்கலாம். அடுத்தது ஒரு செவ்வக வடிவ தோட்டம் 90 மீட்டர் மற்றும் நீளம் 75 மீட்டர் அகலமாகவும் உள்ளது. அதன் பாதை 5 மீட்டர் அகலத்தில் தோட்டத்தை சுற்றி அமைக்கப்படுகிறது எனில் பாதையின் பரப்பை ஹெக்டேரில் காண்க. அதாவது இப்போ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இவர் 90 சார், இவர் 90, இவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75. இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சா கலர் பாதை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் அகலம். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல 5 மீட்டர் அகலம், இந்த இடத்துல 5 மீட்டர் அகலம். அப்போ 5 5 10, ஆல்ரெடி இது ஒரு 90. அப்போ ஒட்டு மொத்தமாக இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டராக இருக்கும். சிமிலர்லி அகலத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் 75. இப்போ இந்த பக்கம் ஒரு 5 கொடுது, இந்த பக்கம் ஒரு 5 கொடுது. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85. அவன் கேட்கறது எல்லோ பாதையுடைய பரப்பு. அப்போ என்ன பண்ணணும், பெருசாக இருக்கிற செவ்வகத்தின் பரப்பு மைனஸ் இந்த சின்னதாக ஆக்சுவலாக இருக்கிற உள்ளே இருக்கிற வடிவ தோட்டம் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஒயிட் போர்ஷனோட தோட்டத்தோட ஏரியா கழிச்சிட்டோம்னா இந்த எல்லோ கலர் போர்ஷன் நமக்கு கிடச்சிடும். அப்போ தேர்ஃபோர் 100 × 85 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8500. ரைட்டுங்களா. பெருசு ரெக்டாங்கிளோட ஏரியா. சின்ன ரெக்டாங்குலர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 × 75. இப்போ 0 9 5 9 7 67. ரைட்டுங்களா. கழிச்சிட்டிங்கன்னா ஒரு 50, 4 7 போச்சுன்னா ஒரு 7 1 1750. இப்போது இதுதான் இந்த எல்லோ கலர் பாதையோட பரப்பு, எல்லோ கலருடைய பாதையோட பரப்பு. ரைட்டுங்களா. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எங்கன்னா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், எல்லாமே ஹெக்டேரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெக்டேரில் கொடுக்குறாங்கன்னா கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் அப்படின்றது 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஹெக்டேர் என்பது 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ therefore 1 மீட்டர் ஸ்கொயர் இஸ் equal to 1/10,000 ஹெக்டேரு. இப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் equal to 10,000 ஹெக்டேர்னா அப்போ 1750 அப்படின்னும்போது 1/10,000 × 1750. அப்போது 0 0 அடிச்சிடலாம். கீழே 3 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். அப்போ கழிச்சோம்னா என்ன ஆகும்,
175 3 சாணம்னா புள்ளி, அப்போ 0.1.75 ஹெக்டேர். இதுதான் ஆன்சர். ரைட்டுங்களா? ஆன்சரில் இது எங்கேயுமே இருக்காது. கரெக்டான ஆன்சர் வந்து 0.175 ஹெக்டேர். அடுத்தது 1 2 3 4 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கம் ரூட்டு எனில் 51 52 53 54 55 ஆகியவற்றின் விளக்க வர்க்க சராசரி. இப்போ சாதாரணமாக ஒரு 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 இது கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு திட்ட விளக்கம் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. திட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சிக்மா. இதுக்கு பேர் திட்ட விளக்கம். ஆனால் விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க. விளக்க வர்க்க சராசரினா ஒன்றுமே இல்லை, சிக்மா ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் விளக்க வர்க்க சராசரி. ரைட்டா? அப்போ தேர்ஃபோர் இதில் ஒரு விஷயம் தெரியணும். என்ன தெரியணும்னா, ஆல்ரெடி ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா கூட 51ன்னு வராங்க. 51 52 53 54 55 அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 கூட 1 கூட்டினா, 50 கூட 2 கூட்டினா, 50 கூட 3 கூட்டினா, 50 கூட 4 கூட்டினா, 50 கூட 5 கூட்டினா, திஸ் இஸ் நத்திங் பட் ஏற்கனவே இருக்கிற 1 2 3 4 5 கூட எல்லாத்துக்கு கூட ஒரே நம்பரை கூட்டுகிறாங்க. ரைட்டுங்களா? அப்போது ஒரு டேட்டா அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா கூட அந்த விவரங்களுடன் ஒரு எண்ணை, பொதுவான எண்ணை எல்லாத்துக்கூட காமனாக கூட்டினாலோ, ஒரு பொதுவான எண்ணை எல்லாத்துக்கூட காமனாக கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது. அப்போது இந்த கணக்கில் 1 2 3 4 5க்கு திட்ட விளக்கம் ரூட்டுனாலும், அதே 51 52 53 54 55னாலும், இல்லை ஒருவேளை 61 62 63 64 65னாலும் எப்படியோ ஒன்று. ரைட்டுங்களா? இங்கே ஜஸ்ட் 51 கொடுத்துருக்கான், ஒரு பொதுவான எண்ணெய் கூட்டிகிட்டே போகிறோம் அப்படின்னும் திட்ட விளக்கம் மாறாது. அப்போ தேர்ஃபோர் இதுக்கு திட்ட விளக்கமும் 51 52 53 54 55 இதுக்கு திட்ட விளக்கமும் சிக்மா தான். கேட்கறது விளக்க வர்க்க சராசரி, தட் இஸ் சிக்மா ஸ்கொயர். சிக்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூட்டு. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஜஸ்ட் 2. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இது ஒரு 10 கணக்கு போட்டிருக்கோம். இந்த 10 கணக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ரைட்டுங்களா? நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டைம் நம்மளால் பண்ண முடியுதா. இப்போ பண்ண முடியல, நம்ம அதுக்கு என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுன்றதை உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்த 10 கணக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.